ஹலோ காய்ஸ், வெல்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஒய்டி காருக்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த காருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணுவோம். ஸோ இது தான் வந்து ஃபஸ்ட்டு லைட் போட்டுப்போம். லைட் போட்டு இதுதான் ஸ்டாப் பட்டன். ஸோ பிரேக் அழுத்திட்டு இது அமுத்துனாக்கா வண்டி ஆன் ஆகிடும். ஸோ வண்டி பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உள்ளத்தை பாருங்கள். நல்ல பெரிய இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. வெளியில் மழை பெய்யுது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ள நல்ல ஆம்பியன் லைட்ஸோடு நல்லா இருக்குது உள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ நல்ல பெரிய சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. இது அமுத்துனாக்கா நல்லா ஓப்பன் ஆகுது. நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்லைட் பண்ணி காட்டுறேன். 2 நிமிஷம். சீட்டை நல்லா படுக்க வச்சு இதை இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஆனால் இப்போ மழை பெய்யுது, உள்ளே தண்ணி வரும், அதனால் நான் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்ல பெரிய சன்ரூஃபு, நல்ல பேனரோமிக் சன்ரூஃபு. ஸோ இதை விட பெருசாக இப்போ டாடா சியாராவில் வருதுங்கிறாங்க. பார்ப்போம், அந்த கார் நம்ம கிடைக்கும் போது அந்த காரில் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நல்ல பெரிய சன்ரூஃபாக இருக்குது. இதுவே நல்ல பெருசாக இருக்குது சன்ரூஃபு. சைடில் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணால் லைட் ஆன் ஆகும், இதை டச் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ பின்னாடி பாருங்கள், பின்னாடி சீட் இது தான் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா கஸ்டமர் பின்னாடி உட்காந்து வர்றதுனால நல்ல சீட்டை முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ உள்ள இதுதான். இப்போ இந்த பட்டன் ஆன் பண்ணாக்கா க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ மழை மட்டும் பெய்யலைன்னா உங்களுக்கு இந்த கிளாஸையும் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். மழை பெய்யறதுனால இப்போ அதை ஓப்பன் பண்ண முடியல. இதுதான் சன்ரூஃப், பிஓடியோட சன்ரூஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கியர் நாபு, டிரைவு, ரிவர்ஸு, நியூட்ரலு, இது பார்க்கிங் ஸ்விட்சு, இது ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்சு. ஸோ இது வந்து ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து நம்ம மோட் செட் பண்ணிக்கிறது, இது ஏசி ஆன் ஆஃப். இப்போ ஏசி ஓடிக்கிட்டுருக்கு, இது ஆனால் ஆஃப் ஆகிடும், இன்னும் ஆன் ஆகிடும். ஸோ இது ஃபேன் மோடு. இதோட காரோட மோட்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரோலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸு, நார்மலு, அந்த மாதிரி நம்ம மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காரோட பவர் ஸ்விட்சு. இது வந்து இது என்ன பட்டன்னு தெரியல, தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹசார்டு லைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஏசி நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து நல்ல பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற பாட்டை ஸ்பாட்டிஃபை இல்லைன்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஆப்லைன் கூட உங்களுக்கு வேணும்னா நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரேடியோ ஆன் ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு இது ஆப் வேணுனாலும் கூட நம்ம ஆப் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி நம்ம இதில் வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய டேப் மாதிரி தான். மேப், நேவிகேஷன் எல்லாமே இது இருக்குது. இப்போது ஆல்பம்ஸ் கூட இருக்குது. ஆல்பம்ஸில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம வேணுங்கிறத இதை எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, மீடியா சென்டர் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இன்பில்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் இந்த
இதை தீம் கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எந்த தீம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தீம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பெரிய டேபு தான் இது, இல்லை பெரிய ஃபோன். பாருங்கள், இங்கே வந்து உங்கள் ஏசி ஃபேன் ஸ்பீடு, இதில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் காட்டுது, ஏசியோட ஃபேன் ஸ்பீடு. ஸோ இது வந்து இதுலேயும் மாற்றிக்கலாம், இதையும் மாற்றிக்கலாம். உள்ளக்கே சர்க்குலேட் ஆகிற மாதிரி காற்று, ஃபேன் ஸ்பீடு. அப்புறம் நம்ம எல்லா கார்லேயும் இருக்கிற ஏசி எங்கே கீழே மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஃபேன் ஸ்பீட் ஆன். இது உள்ள செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்குள்ளே போனால் என்ன வருது, ஆம்பியன்ட் லைட்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியுதா, இப்போ அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செட் பண்ணி நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆம்பியன்ட் லைட்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ட் லைட்ஸோட பிரைட்னஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே உள்ள மாற்றுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோல் ஃப்ரண்ட். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் டோருக்கு மட்டும் வேணும்னா ஃப்ரண்ட் மட்டும் வச்சுக்கலாம், ரியர் மட்டும் வேணுன்னா ரியர் வச்சுக்கலாம். இங்கே எல்லா இடத்துக்கும் இருக்கிற மாதிரி ஹோல் வச்சுருக்காங்க. டைனமிக் கலர்ஸ் இதை பாருங்கள். டைனமிக் கலர்ஸ்னால் கலர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே கலரில் இருக்காது. ஸோ எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிடலாம். ஆம்பியன்ட் லைட்ஸ் ரிதம் என்ன, CN ஸ்டார் டைனமிக் ஆம்பியன்ட் லைட்ஸ் ரிதம் CN ஸ்டார்ஸ். ஓகே, இது வச்சு பார்ப்போம் என்ன மாறுதுன்னு. இது மாறல, மேபி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டு, லாக்கு, ஆட்டோ டிஸ்பிளே, எனர்ஜி, பேட்ரியோட எவ்வளோ பர்சன்டேஜ், 63% இருக்குது. வண்டி 308 கிலோமீட்டர்ஸ்ன்னு ரேஞ்சு காட்டுது. இப்போ 63% இருக்குது பேட்ரி. ஸோ வெஹிக்கிளுக்கு வந்தால் வெஹிக்கிளோட ஏசி மோடு, ஏசி ஷெடியூலு, ஆட்டோமேட்டிக் பியூரிஃபிகேஷன். ஸோ ஏர் பியூரிஃபையரும் இருக்குது, ஆட்டோ பில்ட் ஏர் பியூரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அது ஆனில் வச்சுக்கிறது நல்லது, எப்போதுமே ஆனில் தான் இருக்குது. சர்வீஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே இதில் இருக்குங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அடாஸ் ஃபீச்சர்ஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டட் டிரைவிங் சிஸ்டம் அது அடாஸ்னால். ஸோ இந்தியன் ரோட்ஸில் எவ்வளோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நல்ல ஹைவேஸ்லலாம் யூஸ் ஆகும் இது அடாஸ் ஃபீச்சர்ஸு. ஸோ இதுதான் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த கார் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஓடோமீட்டர் ஸ்க்ரீன், அதில் வந்து நம்மளுக்கு ரேஞ்சு, பேட்ரியோட பர்சன்டேஜு, ரேஞ்சு, டயர் ப்ரெஷரு, இங்கே ஸ்பீடு காட்டும். அப்புறம் இங்கே வந்து இப்போ பார்க்கிங்கில் இருக்கிறதுனால பார்க்கிங் காட்டுது. அதே மாதிரி பார்க்கிங் இங்கே காட்டுதா, இது வந்து ஹேண்ட் பிரேக் சிக்னலு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் தான் இப்போ வச்சு நம்ம ஓட்டுறோம். இது ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வண்டியோட கிளைமேட், இப்போது ரேஞ்ச் என்ன கிளைமேட் இருக்குன்னு அதுவும் காட்டுது. ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இது டச் ஸ்க்ரீன் இல்லை, இது வந்து நார்மல் ஸ்க்ரீன் தான், சின்னதாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தேவையான விஷயம்லாம் அதில் காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும், லைட்டு தான். நம்ம ஹை பீம், லோ பீம், டிஆர்எல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற நாப் இது. ஸோ இதில் வந்து நம்மளோட ஹெட்லைட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது விண்ட்ஷீல்டு கிளீனர். ஸோ இதை நீங்கள் அமுத்துனாக்கா உங்களுக்கு விண்ட்ஷீல்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மழை பெய்யுது உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும். விண்ட்ஷீல்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இதில் நம்ம இந்த நாபில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் இந்தியன் கார்ஸில் வர மாதிரி. ஜெர்மன் கார்ஸில் வந்து ரைட் சைடில் வரும், இது வந்து இந்தியன் கார்ஸ் மாதிரியே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நல்லா ரோலிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு. ஸோ இது எடாஸ் ஃபீச்சர்ஸ், இது டிஸ்டன்ஸு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பம்பர் டு பம்பர் ஓட்டும்போது எடாஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நம்ம தான் ஜாக்கிரதையாக ஓட்டணும் இந்தியன் ரோட்ஸில். இருந்தாலும் அதை கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கு நம்மளுக்கு இந்த காரை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுனு, உங்கள் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரோலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சாஃப்ட் டச் தான், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே. ஸோ கால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, இது மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, எஃப்எம் மியூசிக்கு அதில் அப்படியே மாற்றிக்கலாம், மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி வரத்துக்கு பேக் பட்டன்ஸு, நம்ம மெனு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த பட்டனு. ஸோ இதுதான் ஸ்டீரிங்கு. இங்கே BYD லோகோ கொடுத்துருக்காங்க, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம், BYDயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். BYDனா பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். இது ஒரு சைனீஸ் கம்பெனி. ஸோ இவங்கக்கிட்ட இப்போது ஒரு 3 மாடல் கார்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு 7 சீட்டர், அப்புறம் ஒரு சிடான் கார் இருக்குது, அப்புறம் ஒரு மிட் சைஸ் SUV. ஸோ இப்போ நம்ம அந்த மிட் சைஸ் SUVயில் தான் இருக்கணும். நல்லா இருக்குது. இதுதான் டோர் ஓப்பன் பண்ணுற இடம். பாருங்க எவ்வளோ வேறு வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணால் ஓப்பன் பண்ணிடலாம். கீழே பாருங்கள் லைட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது லைட்டு, ஆம்பியன்ட் லைட்ஸ். இங்கேயும் ஆம்பியன்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் போட்டுருக்காங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லா சீட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைடும் இருக்குது. பாருங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசி வெண்ட்டு. எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏசி வெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இது டிசைன் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இது ஏசி வெண்ட்டு. ஏசி கண்ட்ரோலிங் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. பாருங்க லைட்டு போட்டு காட்டுறேன். ஸோ எல்லாமே சாஃப்ட் டச் தான். ஸோ அப்படியே இங்கே பார்த்தாக்கா கியர் நாபு. ஸோ ட்ரைவு, ரிவர்ஸு, நியூட்ரல், பார்க்கிங். ஸோ இது அமுத்துனாக்கா பார்க்கிங். ஸோ இது ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணுறது. ஸோ இங்கே மோட்ஸ்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு, நார்மல் மோடு பார்த்துக்கோங்க. அப்படியே இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஆம்ரெஸ்ட் கீழே நல்ல ஸ்பேஸோட ஒரு பாக்ஸ் இருக்குது, ஆம்ரெஸ்ட் பாக்ஸு. முன்னாடி பின்னாடி போக முடியாது. ஆனால் இது ஸ்டீரிங்கில் க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் நம்ம வால்யூம் டவுன், அப்போ இங்கே ரோல் கொடுத்துருக்காங்க, வால்யூம் டவுன் ரோலிங்கு. இது சேனல்ஸ், அடுத்த பாட்டு, அடுத்த இதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது மோடு, FM, பாட்டுக்கு எல்லாமே. இது வாய்ஸ் கண்ட்ரோலு. இது கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீசெட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயும் அப்படியே ரோலிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லாமே நல்ல ஃபீல் குட் டச்சாக இருக்குது. எல்லாம் சாஃப்ட் டச்சு. இப்படி மேலே பார்த்தீங்கன்னா, மேலே லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் தான். நம்ம இங்கே தொட்டால் ஆஃப் ஆகிடும். இதுக்கு சுவிட்ச் மாதிரிலாம் எதுவும் இல்லை, வெறும் டச்சு தான், ஃபுல்லாக டச்சு தான். இது ரியர் மிரரு நல்ல விசிபிளாக இருக்குது. உள்ள காரு, இவ்வளோ பெரிய காரு உள்ளக்கேன்னு ஓடும் போது அவ்வளோ பெரிய காரை ஃபீல் பண்ணலை. ரொம்ப ஈஸி டிரைவிங்காக இருக்குது. ஸோ டோர் ஓப்பனிங் க்ளோஸ் நாப் இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி மேலே இருந்தால் டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆகுதா, க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆம்பியன்ட் லைட்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம், நம்ம ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்.
ஸோ இங்கேயும் டச் நல்லா இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் டச்சாக அமுங்குது. தொட்டு பார்த்தா தான் தெரியும். இது மேலே பிளாஸ்டிக்கு, மேலே ஒரு மாதிரி லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் லெதர் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் தான். ஆனால் சாஃப்ட், எல்லாம் அமுங்குது உள்ளே, அப்படி பஞ்சு மாதிரி உள்ளே அமுங்குது. நல்லா இருக்குது எல்லாமே. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப் டவுன் 4 விண்டோஸ்க்கும் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பின்ன இந்த சைடு மிரர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது அன்லாக்கு, லாக்கு எல்லாம் நார்மல் கார்ஸ் மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது உழுவாமல் இருக்கிறதுக்கு. இதே தான் 4 டோருக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, ஏசி வென்ட் டிசைன் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ எத்தனை பேருக்கு இந்த காரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த காரை வாங்குவீங்கன்னு சொல்லிங்க இந்த விலைக்கு. இப்போது பிஒய்டியோட ஓடோமீட்டர் பார்ப்போம். எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு பார்ப்போம். இந்த ரேஞ்சு வந்து 64% இருக்குது. 309 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும்னு போட்டிருக்கு. 14 kWh per 100 கிலோமீட்டர்ஸ். இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது, ஹேண்ட் பிரேக்கு ஆனில் இருக்குது. எல்லாமே இந்த சின்ன ஓடோமீட்டரில் காட்டுது. சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மேப்பு, நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்க்ரீன் யூஸ் ஆகும். ஸோ ஸ்பாட்டிஃபைலாம் லாகின் பண்ணி நம்ம பாட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வந்தீங்கன்னா இது எஃப்எம்மு, ஃபோனு எல்லாம் நார்மல் எல்லா கார்லேயும் இருக்கிறது. தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன், ஒரு மொபைல் ஸ்க்ரீன் மாதிரி டேப் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீம் மாற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த தீம் மாற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மாறிக்குது. ஸோ நல்லாயிருக்கு, எல்லா தீமுமே நல்லாயிருக்கு. வால்பேப்பர்ஸ் கூட இருக்குது, நைஸ். No.